ஆல்ரவுண்டர் ஜடேஜா அவர்கள் தன்னுடைய சிறப்பான பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு மூலம் இந்திய அணிக்கு பல வெற்றிகளை தேடி கொடுத்திருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக நாட்கள் முதலிடத்துல ஆல்ரவுண்டராக இருப்பதால அவருக்கு பாராட்டுகளுமே குவிஞ்சிட்டு இருக்கு. ஜடேஜா, கோலி, ரோஹித் ஆகியோர் 2024 T20 உலகக்கோப்பைக்கு பிறகு அடுத்தடுத்து தங்களுடைய ஓய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. கோலி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்று விட்டாங்க. இந்த நிலையில வர 2027 ஒருநாள் உலகக்கோப்பை வரை அவங்க விளையாடுவாங்க அப்படின்றது இப்போது கேள்விக்குறியாக இருக்கா. இந்த மூன்று வீரர்களுமே அடுத்த ஆண்டு நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபிக்கு பிறகு ஓய்வு பெற வாய்ப்புள்ளதாக ஆகாஷ் சோப்ரா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஜடேஜா விரைவில் அனைத்து வடிவ கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறக்கூடும் அப்படின்ற கருத்து நிலவுது. இருந்தாலுமே அதனை மறுத்திருக்காரு ரவீந்திர ஜடேஜா அவர்கள். தன்னுடைய ஓய்வு குறித்து தான் இன்னும் முடிவெடுக்கவில்லை அப்படின்னும், அப்படி முடிவெடுக்கும் பட்சத்துல அதனை கண்டிப்பாக அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவித்ததால அடுத்த கேப்டன் யார் அப்படின்ற கேள்வி இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ஜடேஜா அவர்களுடைய பெயரை தான் பலருமே பரிந்துரை செஞ்சிருக்காங்களா. ஆகையால ஜடேஜா அவர்கள் அடுத்த இந்திய அணியுடைய டெஸ்ட் கேப்டனாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. கூடிய விரைவிலேயே கேப்டனுடன் கூடிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.